2026 வந்து பாஜக ஆட்சி அமைக்க சொல்லி அண்ணாமலை கனவு அது பழிக்குமா சார்? சார் இது என்ன கேள்வி சார்? எல்லாரும் கட்சி ஆரம்பிக்கிறவங்க தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிக்கிறாங்க அடிக்கிறவங்க எல்லாருமே அடுத்த நாள் முதலமைச்சராக தான் சொல்கிறாங்க. கட்சி ஆரம்பித்து ஒரு தேர்தலையும் நிற்காமல் நான் எல்லா தேர்தலையும் புறக்கணிக்கிறேன், அந்த தேர்தலில் மட்டும் நிற்கிறேன்னு சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் வந்து ஒரு தடையெல்லாம் போட முடியாது. கனவு காண்றதுக்கெல்லாம் தடையே கிடையாது சார். மறுபடியும் டாக்ஸும் போடுறதில்ல, தடையும் போடுறதில்ல. கனவு தேர்தலில் வந்து தோல்வி அடைந்த வேட்பாளரையும் தோல்வி அடைந்த கட்சியை வந்து கடுமையான விமர்சனங்களை பண்ணுறாங்களா? அது சரியான அனுமதியா சார்? யார் விமர்சனம் பண்ணுறாங்க? இப்போ எல்லாருமே பண்ணுறாங்க. இல்லை, சில சமயங்கள் வேட்பாளர்கள் வந்து தொகுதிக்கு சம்மந்தமில்லாத வேட்பாளர் தொகுதியில் வந்து நிற்கும்போது என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காலங்காலமாக அங்கேயே தான் இருப்போம், நாங்கள் இங்கே தான் சேவ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்தலுக்கு அப்புறம் வரதே கிடையாது. அதனால் அது வந்து ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம் தானே. தொகுதிக்கு சம்பந்தமில்லாத வேட்பாளர்களை சில கட்சிகள் வந்து நிறுத்துகிறார்கள். அப்புறம் தேர்தலுக்கு அப்புறம் அந்த வேட்பாளர்களை பார்ப்பதே கிடையாது நம்ம. அதனால் அது ஒரு ஃபேர் கிரிட்டிசிசம் தானே. ஆனால் அவங்க தேர்தலில் பிரச்சாரத்தும் போது சொன்னது போய் தானே அவங்க. வயநாடு தொகுதியில் வந்து பிரியங்கா காந்தி போட்டியிட்டு பார்லிமெண்ட் எம்பி ஆகும்போது காங்கிரஸுக்கு அது ஒரு கண்டிப்பாக பிரியங்கா காந்திக்கு பொதுமக்களிடையே ஒரு பெரிய ஈர்ப்பு உண்டு. அதனால் பிரியங்கா காந்தி பாராளுமன்றத்துக்கு வருவதை நான் முழுமையாக வரவேற்கிறேன். விரைவில் அரசாங்கம் எலெக்ஷன் கமிஷன் தேர்தலை நடத்த வேண்டாம். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி அதை டிலே பண்ணக்கூடாது. அவங்க அமோக வெற்றி பெறப் போகிறார்கள் வயநாட்டில். அவர்கள் பாராளுமன்றம் வருவது காங்கிரஸ் கட்சி மட்டுமில்லை, இந்தியாவே ஆவலாக எதிர்பார்க்கிறது. நிர்மலா சீதாராமன் நிதி அமைக்கிறாங்க. அதுதான் வருத்தம். எல்லா மந்திரியும் அதே மந்திரிக்கு அதே போர்ட்ஃபோலியோ கொடுக்கறதுனால எந்த விதமான ஃப்ரெஷ் திங்கிங்கும் கிடையாது. அதே பழைய சரக்கை தான் திருப்பி மோதி கொடுத்துருக்காரு. அதனால் இதில் என்ன புதுமை வரப்போகுது? எந்த அமைச்சர் வந்து போன தடவை இருந்ததை விட மாற்றி செய்யலான்னு ஒரு மனப்பான்மை வரவே வராது. ஏன்னா அவங்க முன்னாடி பண்ண தவறையே தான் நியாயப்படுத்துவாங்களே தவிர அதை திருத்திக் கொள்வதற்கு மனப்பான்மை இருக்காது. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் ஒரு பெரிய ஏமாற்றத்தை தான் தந்திருக்கிறது. அதே அமைச்சர்களை அதே போர்ட்ஃபோலியோவில் போட்டது பெரிய ஏமாற்றம். இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் பிரியங்கா காந்தி வந்து அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாது. அதெல்லாம் கூட்டணி கட்சிகளே இல்லை. ஃபஸ்ட்டு ஆட்சி அமைக்கிற எங்களுக்கு பெரும்பான்மை இன்றைக்கு எங்களுக்கு கிடையாது. அந்த பெரும்பான்மை வரட்டும். அந்த பெரும்பான்மை வந்தப்புறம் கூட்டணி கட்சிகள் தான் பேச முடியும். எதிர்காலத்தில் வரப்போது எதிர்காலத்தில் அது எல்லா கூட்டணி கட்சிகளுக்காக நானே மட்டும் அப்படி என் கருத்தை சொல்கிறது. காங்கிரஸ் கட்சிக்கு இன்னும் சில கருத்துக்கள் இருக்கலாம். ஆனால் கூட்டணின்னு வரும்போது எல்லாரும் கருத்தையும் கேட்டு தான் சொல்ல முடியும். ரயில்வே துறை இப்படி போகிறத பார்த்தா தனியாருக்கு தார வைக்க போகணும் சார். இந்த சொல்லணும், இந்த அரசாங்கத்தில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. அவர் நடத்த அதே மாதிரி நடந்திருக்காங்க. இந்த மக்களுடைய தீர்ப்பு அவர்களுக்கு முழுமையாக கிடைக்கவில்லை என்பதை அவர்கள் உணராமல் அவர்கள் ஒரு மந்திரி சபையை அமைத்திருக்கிறார்கள் என்பது எனக்கு பெரிய வருத்தம். அவர்கள் ரயில்வே துறையை பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து அவர்களுடைய கர்வத்திற்காக சில ப்ராஜெக்ட்களை நடத்துகிறார்களே தவிர மக்களுடைய நலனுக்காகவோ சேஃப்டிக்காகவோ நடத்தவில்லை என்பது எனக்கு பெரிய வருத்தம். ரைட், தேங்க்யூ.